மக்களிடம் வாக்குறுதிகளை வாரி வாரி இறைத்து வரும் வேட்பாளர்கள் கரூர் டெக்ஸ்டைல் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் வகையில் ஜவுளி உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வாக்குறுதி கொடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பொது சுத்திகரிப்பு நிலையம், ஜவுளி சாயம் மற்றும் சலவை பூங்கா, ஜவுளி தொழில் கூடங்கள், தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள் மற்றும் ஜவுளி வர்த்தக மையம் ஆகிய திட்டங்கள் அனைத்தும் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் ஒரே இடத்தில் நிறுவப்பட்டால் 2030ஆம் ஆண்டிற்குள் ஆண்டு ஒன்றுக்கு 25,000 கோடி வர்த்தகம் என்ற இலக்கை கரூர் ஜவுளித்துறை எட்டும் என்பது உறுதி. ஆனால் இந்த கோரிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பார்களா நம்ம வேட்பாளர்கள் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தி நிறுவனங்களும் 4000க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ளனர். இந்த நிறுவனங்களில் 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 2 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். ஜவுளி தொழில் கரூர் தொகுதி மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமாக உள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 25,000 கோடிக்கு ஜவுளி வர்த்தகத்தை உயர்த்த திட்டமிடப்பட்டு முனைப்போடு செயல்பட்டு வருகின்றது. பொது சுத்திகரிப்பு நிலையம் இல்லாததால் புதிய சாயம் மற்றும் சலவை தொழிற்சாலைகள் நிறுவ முடியாத சூழல் உள்ளது. 2012ஆம் ஆண்டு 110 ஏக்கரில் இத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கான திட்ட அறிக்கை 2014ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகத்தால் நிறுத்தப்பட்டது. எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து 250 ஏக்கரில் சாயம் மற்றும் சலவை ஜவுளி பூங்கா 10 MLT பொது சுத்திகரிப்பு நிலையத்துடன் அமைக்கப்பட வேண்டும். புதிய சாயம் மற்றும் சலவை பட்டறைகள் நிறுவுவதன் மூலம் ஜவுளி தொழில் உயர்வு அடையும். 250 ஏக்கர் பரப்பளவில் 5000 சதுர அடி அளவு கொண்ட தொழில் கூடங்கள் 100, 10,000 சதுர அடி அளவுள்ள தொழில் கூடங்கள் 50, 25,000 சதுர அடி அளவுள்ள தொழில் கூடங்கள் 25 என்று 200 தொழில் கூடங்கள் ஒரே ஜவுளி பூங்காவில் அமைய திட்டமிடப்பட வேண்டும். கரூர் மாவட்டத்தில் ஜவுளி தொழில் சார்ந்த கண்காட்சி நடத்துவதற்கு சிறந்த மாநாட்டு அரங்கம், கண்காட்சி மையம் போன்ற வசதிகள் இல்லை. எனவே மாநாட்டு அரங்கம், கண்காட்சி மையம், டிசைன் சென்டர், ஜவுளி ஆராய்ச்சி மையம், ஜவுளி சோதனை ஆய்வகம் குறித்த வர்த்தக மையம் அமைத்திட 40 கோடி ரூபாயில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு மத்திய மாநில அரசு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தொழில்நுட்ப ஜவுளிக்கென இந்தியாவில் 8 இடங்களில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் சிறப்பு மையங்கள் நிறுவப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கரூர் ஜவுளி நிறுவனங்களுக்காக தொழில்நுட்ப ஜவுளி சிறப்பு மையம் ஒன்றை கரூரில் நிறுவிட வேண்டும். ஜவுளி ஏற்றுமதி தொழிலை பிரதானமாக கொண்டு செயல்பட்டு வரும் கரூர் நகருக்கு சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து வசதி மிக முக்கியமாக உள்ளது. கோவை, கரூர், திருச்சி சாலை 4 வழி அல்லது 6 வழி சாலையாக மாற்றும் பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும். கரூரில் இருந்து அதிக அளவில் சென்னை மற்றும் பெங்களூருக்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் சென்று வர ரயில் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் டெக்ஸ்டைல் தொழில் தொடர்பான கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக தேர்தல் நேர வாக்குறுதியாகவும் அதன் பின் ஏட்டளவில் மட்டுமே இருந்து வரும் கோரிக்கைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க உறுதியளிக்கும் வேட்பாளர்கள் வர வேண்டும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் செக் வைத்துள்ளனர்.